வணக்கம். இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. அது லாஸ்ட் டேட் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேள்வி இந்த கிளாஸில் நம்ம இந்த கணிதமில் சில கேள்விகள் பார்க்கலாம். இதில் 2 கேள்வித்தாள் இருக்குது. ஒரே கேள்விகள் தான். ஒரு கேள்வித்தாள் தமிழில் இருக்குது, இன்னொரு கேள்வித்தாள் இங்கிலீஷில் இருக்குது. நான் தமிழ் கேள்வித்தாளை காமிக்கிறேன். அதை நீங்கள்லாம் அதை பார்த்து நம்மெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் தமிழ் கேள்வித்தாள் இருக்கிறது புரியல அப்படின்னு இங்கிலீஷ் கேள்வித்தாளும் காமிக்கிறேன். தமிழ் கேள்வித்தாள் ஏன் காமிக்கிறேன்னா, தமிழ் மீடியம் குழந்தைகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கும் தமிழில் படித்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? பார்ப்போமா? கேள்வித்தாள் எடுத்துக்கலாமா? இந்த கேள்வி எல்லாமே ஈஸி தான், ஆனால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், புதுசாக இருக்கும். கஷ்டங்க விட புதுசாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் புக்கில் இருக்கிற கேள்வியெல்லாம் நேரடியான கேள்விகளாக இருக்கும். இதில் நேரடியான கேள்விகள் எதுவுமே இருக்காது. பாருங்க, இது தமிழ் கேள்வித்தாள் தெரியுதா? தமிழ் கேள்வித்தாள் தெரியுதான்னு கேட்குறேன். கணிதம் தெரியுது. தெரியுது. சரி, பார்க்கலாங்க. இப்போ முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி 10⁻22 + 10⁻20 டிவைடட் பை 10⁻20 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. யாரோ வந்திருக்காங்க, அவங்க எப்படி கொண்டு வருது? (10⁻22 டிவைடட் பை 10⁻20 இதன் மதிப்பு என்ன? இது எப்படி போடலான்னா, இருங்க, நான் ஒரு கால்குலேஷன் ஒரு விண்டோ எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். எப்படி போடலான்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்க்கலாம். 10⁻22 + 10⁻20 டிவைடட் பை 10⁻20. இது ஈஸி தான், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் புக்கில் இந்த மாதிரி கேள்வி இருக்காது. இந்த போட்டித் தேர்வில் இவன் புக்கில் இல்லாத ஒரு ஸ்டைலில் தான் கேள்வி கேட்பான். அதனால தான் அது உங்களுக்கு நம்ம கஷ்டமாக தெரியுது. ஓகே, இப்போ கால்குலேஷன் அப்படின்னு ஒரு இதை எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்லைடு எடுத்து அதில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அழிச்சிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க சொல்லுங்கள்? 10⁻22 + 10⁻20 டு த பவருக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இது மேலே இருக்குது. கீழே என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கீழே என்ன இருந்தது? 10⁻20. இப்போ 10⁻22 10⁻20 வகுத்தால் என்ன வரும்? 10⁻22 10⁻20 வகுத்தால் 10⁻22 10⁻20 வகுத்தால் என்ன வரும்? பாருங்க, இப்படி படிச்சிருப்பீங்க உங்க புக்கில். a பவர் n டிவைடட் பை a பவர் m அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இஸ் ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் m அப்படின்னு படிச்சிருப்பீங்க. a பவர் n மைனஸ் m படிச்சிருப்பீங்க. அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 10⁻22 டிவைடட் பை 10⁻20 என்ன வரும்? 10⁻22 - 20 வரும் இல்லையா? 10⁻22 - 20 எவ்வளோ? 2 சார். 2 சார். 2ஆ? (10⁻22 வகுத்தல் 10⁻20) நான் கேட்குறேன். 10⁻22 வகுத்தல் 10⁻20 10⁻22 - 20 அப்போ என்ன வரும்? 10 என்ன வரும்? 22 சார். 10⁻22 சார் 10⁻2 சார். 10⁻2 வரும். 10⁻2 எவ்வளோ? டக்கு டக்குன்னு சொல்லுங்கப்பா. 10⁻2 எவ்வளோ? 100.
ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அட பாவிகளா, இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? தெரிஞ்சுட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்தது பாருங்கள். அப்போ 10 பவர் 22 அது 100. அப்போ அடுத்தது ப்ளஸ் 10 பவர் 20 டிவைட் பை 10 பவர் 20. 10 பவர் 20 டிவைட் பை 10 பவர் 20 எவ்வளோ? 0 சார். 0வா? நல்லா பாருங்க. 5 பை 5 எவ்வளோ? 1 சார். அவர் 0ங்கிறாரு. ஹலோ ஜென்டில்மேன், உங்கள் எல்லாம் புரியாமல் படிச்சுட்டு 9வது வந்துட்டீங்க. அதான் பிரச்சனையே. எப்படி 0ன்னு சொல்ல முடியும்? தெரியலன்னு சொன்னால் கூட நான் ஒத்துருப்பேன். ஆனால் 0ன்னு சொல்கிறது வந்து அது என்ன சொல்கிறதுனே புரியல. ஸோ அது 1. அப்போ 10 பவர் 22 பை 10 பவர் 20 வந்து 100. 10 பவர் 20 டிவைட் பை 10 பவர் 20 வந்து 1. 100 + 1 எவ்வளோ? 101 என்பது ஆன்சர். ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஆன்சரில் 101 இருக்குதா? இருக்குது சார். அதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும். ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வாழ்க்கையில் ஜென்மத்திலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் புக்கு அப்படி அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி தெரியுதா? ரூட் அது பேர் வர்க்கமூலம்னு பேர் தமிழில். ரூட்டில் 1 + x / 144 ஈக்குவல் டு 13/12 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரி, இந்த ரூட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 + x / 144 எப்படி எழுதலாம்? ஒரு பின்னமாக எழுதுங்க பார்க்கலாம். ம் 1 + x டிவைட் பை 144. இது எப்படி பின்னமாக எழுதுறது எப்படின்னு தெரியுமா? 144 வந்து பகுதியில் இருக்குது. அது டினாமினேட்டர் இங்கிலீஷில். 144 பகுதி, அது டினாமினேட்டரில் இருக்குது. தொகுதியில் என்ன வரும் சொல்லுங்கண்ணா? 1 + x / 144னா பகுதியில் 144 போட்டாச்சு. டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் என்ன வரும்? எல்லாம் 1 + 5/6. இது எப்படி இப்போ ஒரு பின்னமாக மாற்றுங்க? 1 + 5/6 என்ன எப்படி போடுவீங்க? கீழே 6 அப்படியே வந்துடும். மேலே என்ன வரும்? 6 + 5 வரும் இல்லையா? ஹலோ, 6 + 5 வருமா? ஓ, இதாவது தெரியாதா? இப்படி இப்போ 1 + 5/6னா 1/1 + 5/6. இப்போ 1க்கு 6க்கு எல்சிஎம் வந்து 6 போட்டாச்சு. அப்போ 6 1ஆல் டிவைட் பண்ணணும். 6 அதை மேலே இருக்கிற பெருக்கணும். 6 டிவைட் பை 1 × 1. அப்போ 6 வருது. அடுத்தது ப்ளஸ்ஸு. இந்த 6 டிவைட் பை 6 வந்து 1. 1 × 5 5. அப்போது என்ன வரும்? 6 + 5 டிவைட் பை 6. அதாவது என்ன வருது? 11/6ன்னு போடுவீங்க. போடுவீங்களா போட மாட்டீங்களா? எஸ் சார். அதே மாதிரி அது மேலே போடுங்க. என்ன வரும்? 1 + x / 144ல் கீழே 144 வந்துடுது. மேலே என்ன வரும்? மேலே என்ன வரும் தெரியாதா? இதை 1/1ன்னு வச்சுக்கோங்க. இது 1/1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கே போடுங்க. மேலே என்ன வரும்னா 144 + x வரும். எப்படி இதெல்லாம் தெரியாமையே வந்துட்டீங்க 9வதுக்குன்னு எனக்கு புரியலண்ணா. எனிவே ஓகே, இப்படி வரும். சரி, (144 + x / 144 வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா 144 + x / 144 இதுக்கு ரூட் எடுத்தால் வர்க்கமூலம். அப்போ என்ன பண்ணணும்? வர்க்கமூலம்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதாவது இப்படி போட்டு ஆஃப் 0.5 அதான் எடுத்தால் என்ன வரும்னா 13/12ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன்.
1 + x by 144 ஈக்குவல் டு 13/12. 13/12 கொடுத்துட்டாங்க. ஓகே, அதான் நானும் இப்போ போடுறேங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 1 + 1 + x by 144 144 + x ஆகிடுது டிவைட் பை 144. இதனுடைய ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ஸ்கொயர் ஆஃப் 0.5 போட்டேன். இது ஈக்குவல் டு 13/12. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ண 144 + x, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 144 + x டிவைட் பை 144. அது ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ண வரும் 13 ஸ்கொயர் வகுத்தால் 12 ஸ்கொயர் எவ்வளோ வரும், டக்கு டக்கு சொல்லுங்கப்பா. ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, 13 × 13 எவ்வளோ, 13 × 13 எவ்வளோ, பெருக்கி சொல்லுங்க. 169 சார். ஏன் அதுக்கு இத்தனை நேரமா, மூணாவது படிக்கிற பையன் சொல்கிற ஒரு 5வது படிக்கிற பையன் சொல்கிற கேள்வி அது. 169 டிவைட் பை 12 ஸ்கொயர் எவ்வளோ, 144 சார். 144. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 144 + x டிவைட் பை 144, ரைட் ஹேண்ட் சைடில் 169 டிவைட் பை 140. என்ன கேட்குறாங்க, எக்ஸ் கேட்குறாங்க. அப்போ 144 + x இஸ் ஈக்குவல் டு 169 இல்லையா, மேலே ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 169 மைனஸ் 144. அந்த 144 அந்த போகும்போது மைனஸ் ஆகிடுது. அது எவ்வளோ வருது, 169 மைனஸ் 144. டக்கு டக்குன்னு சொல்லுங்கப்பா, கழித்தல் கூட்டல் தெரியாமல் 25. மழை சொல்லணும். நான் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லணும். நீங்கள் இப்படி நீங்கள் வாயை மூடிட்டு என்ன அர்த்தம். ஸோ 25 என்பது சரியான விடையான்னு பார்க்கலாமா. இது உங்கள் ஸ்கூல் கிளாஸ் மாதிரி இல்லைப்பா. வாத்தியார் சொல்லி வாத்தியாருக்கு அறிவு வளரும். உங்கள் ஸ்கூல் கிளாஸில் அவர் ரொம்ப அறிவு வளர்த்துக்குவார், உங்களுக்கு அறிவு வளராது. இப்படி இருந்தீங்கன்னா எப்படி அறிவு வளரும், நீங்கள் பேசினாதான் அறிவு வளரும். ஸோ 25 ஆன்சர் இருக்குதா, இருக்குது சார். இப்போ நான் சில கேள்வியெல்லாம் கேட்குறேன், அதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லும் பார்க்கலாம். அப்புறம் தான் நம்ம கேள்விக்கே போக முடியும். ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ஐம் சாரி டு சே திஸ். ரொம்ப வீக்காக இருக்கீங்க. நான் எதிர்பார்த்ததை விட வீக்காக இருக்கீங்க. சார் ஸ்கொயராக சொல்லுங்கள். 2 ஸ்கொயர் எவ்வளோ, 4 சார். 3 ஸ்கொயர் 4 சார். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 6 8 சார். நல்லா சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. 9. 4 ஸ்கொயர் 9 சார். 4 ஸ்கொயர் 16 சார். 5 ஸ்கொயர் 25 சார். 6 ஸ்கொயர் சார். 36 சார். 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் 64 சார். 9 ஸ்கொயர் 81 சார். 10 ஸ்கொயர் 100 சார். 11 ஸ்கொயர் 121 சார். 12 ஸ்கொயர் 144 சார். 13 ஸ்கொயர் 169 சார். 14 ஸ்கொயர் 14 × 14 போட்டு சொல்லுங்க. தொண்ணூத்தாறு. 196. 15 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 225 சார். 16 ஸ்கொயர். இதெல்லாம் தெரியாம இந்த கணக்குகள்லாம் போடவே முடியாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க 256 சார். 256. 17 ஸ்கொயர் 289 சார். இதெல்லாம் மனப்பாடமா தெரியணும். 19 ஸ்கொயர் ஐயோ தெரியாது. எவ்வளோ வருது,
361 சார். 361. 20 ஸ்கொயர். டீம் இருக்கு. 20 ஸ்கொயர் எவ்வளோ வருது? 400 சார். 400. இதெல்லாம் ஸ்கொயர். அடுத்தது கியூப் சொல்லுங்க. 2 கியூப் எவ்வளோ? ஒரு கியூப் இல்லை, 1 கியூப் எவ்வளோ? 1 ஓகே, 1 ஸ்கொயர் வந்து 1, அது அப்படியே போடலாம். அப்புறம் இப்போ கியூப் சொல்லலாமா? கியூப் 1 கியூப் எவ்வளோ? 1. 2 கியூப் 8 சார். இதெல்லாம் ஸ்கொயர்ஸ். அடுத்து கியூப்ஸ். 8 சார். ஆமாம், 8. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். 8. 3 கியூப் 27 27. 4 கியூப் 64 5 கியூப் 125 6 கியூப் 216 7 கியூப் 343 341. ஃபேண்டாஸ்டிக். 7 கியூப் 8 கியூப் 512 312. 9 கியூப் 729 729. ஆமாம், கரெக்டு. 10 கியூப் 1000 இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். அப்புறம் ப்ரைம் நம்பர், அதாவது பகு எண், பகா எண். பகா எண்ணு என்ன? பகா எண் என்பது என்ன தமிழில்? அதாவது இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர். இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர், தமிழில் பகா எண். சொல்லுங்க பார்க்கலாம். சார் 1 2 வகுப்பு பண்ணது. ஆமாம். இப்போ 1 வந்து என்ன? பகு நம்பரா பகா நம்பரா? சார் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஃபேண்டாஸ்டிக். வெரி குட் பாய், வெரி குட் பாய். 1 வந்து நெய்தர் பிரைம் நார் பிரைம். ஏன்னா இங்கே எனக்கு தமிழ் எழுத முடியாது, அதனால இங்கிலீஷ் எழுத. அது பிரைம் நம்பரும் கிடையாது, பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பிரைம். ஓகே. 2 என்ன? பிரைம் நம்பரா பகா என்ன? எஸ் சார். பிரைம் நம்பர்னு போட்டுக்கிறேன். பிரைம் நம்பர் 2 பிரைம் நம்பர். அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 3. அடுத்தது 5. அடுத்தது 7 சார். அடுத்தது 7 அடுத்தது 8 வராது. 8 வராது சார். 9 11 சார். சார் 11. அடுத்தது 13 சார். ஓகே. அதுக்கு அடுத்தது 17 சார். 17. அதுக்கு அடுத்து 19 சார். 19. அதுக்கு அடுத்து 23 அதுக்கு அடுத்து 27 சார். இல்லை 27 இல்லை. 29 சார். 29. அதுக்கு அடுத்து 31 சார். அதுக்கு அடுத்து 37 சார். 37. கரெக்ட். அதுக்கு அடுத்து 43 41. 41 சார். 41. ஆமாங்க சார். 41. அதுக்கு அடுத்து 43 சார். அதுக்கு அடுத்து 47 சார். 47. அப்போ 1லேருந்து 50 முடிய எவ்வளோ பிரைம் நம்பர் இருக்குது அப்படின்னா, மொத்த பிரைம் நம்பர் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. மொத்த பிரைம் நம்பர் எவ்வளோ வருது பாருங்க. கூட்டுக்க எத்தனை வருது? நம்பர் வருது 15 சார். ஆமாம். 1 to கரெக்ட். 1 to 50 வந்து 15 நம்பர் வருது. இது நீங்கள் இதை கேள்வியே வருது ஒவ்வொரு தடவை. 1லேருந்து 50 முடிய உள்ள பிரைம் நம்பர்ஸ் பகா எண் என்னன்னு வருது. இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, 40லேருந்து 50க்குள்ள உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ? வாட் இஸ் த சம் ஆஃப் த பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 40 and 50? சொல்லுங்க பார்க்கலாம். 40க்கும் 50க்கும் இடையே உள்ள பகா எண்களின் கூட்டல் எவ்வளோ? 131. இந்த மாதிரி வருது கேள்வி. சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்து என்னென்ன கேள்வி வருது உங்க இதில்? பிரைம் நம்பர் பிட்வீன் 51
to 100 என்னன்னு பார்க்கலாம். எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 51 to 100 சொல்லுங்கள். 51க்கும் 100க்கும் நடுவால ப்ரைம் நம்பர் 50லேருந்து ஆரம்பிங்க. 51 சார். 51 ப்ரைம் நம்பரா? இல்லை. ஏன்னா 51க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 3ஆல் வகுப்படுத்து பாருங்க. அது கிடையாது. 53 சார். 53 ஓகே. அப்புறம் 57 சார். 57 வருதா? நோ சார். நோ. 57 வரல. அப்புறம் என்ன வருது? 53க்கு அப்புறம் 59 சார். 59 வருது. அப்புறம் 67 சார். 61 வருமா? எஸ் சார். 61 வரும். அப்புறம் 67 சார். 67 வருமா? எஸ் சார். 67 அப்புறம் 71 சார். 71 வருமா? சரி. அதுக்கு 73 சார். 73 வருமா? எஸ் சார். ஓகே. அதுக்கடுத்து 77. 77 வராது. அது 7ஆல் வகுப்படும் இல்லையா? 73 79 சார். 79 ஓகே. அடுத்தது 83 சார். 83 வருமா? 83 வராதே. வருமா? ஆமாம் வரும். 83 ஓகே. 83 அப்புறம் 87 சார். 87 வருதா? இல்லையே. 3ஆல் வகுப்படும். 87 3ஆல் வகுப்படுதான்னு பாருங்க. 84. எஸ் சார். அப்போ அது வராது. 87 வராது. 89 சார். 89 வருமா? 87 வராது. 89 வந்துருச்சு. ஓகே. அப்புறம் 91 வருமா? 91 வருமா? சரி வருதுன்னு வச்சுக்கலாம். சார் வராது சார் 91. ஏன்? ஏன்னா 7ஆல் வகுப்படும். ஆமாம் 91 வராது. ஓகே. 93 சார். 93 வருமா? வராது. வரும் சார். 3ஆல் வகுப்படும். 93 3ஆல் வகுப்படும். சார் 97 வகுப்படுமா? எஸ். இல்லை வருமா? வரும். 97 இவ்வளோதான். இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 51லேருந்து 100 வரல எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 10 சார். 10. அப்போ 100லிருந்து 1லேருந்து 100 வரையிலும் உள்ள பகா எண்கள் என்ன? மொத்தம் எவ்வளோ? 25. இந்த மாதிரி கேள்வி கூட வருது. 1 to 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு வருது. இன்னொரு கேள்வி வருனா 80லேருந்து 100 வரை உள்ள பிரைம் நம்பருடைய கூட்டல் எவ்வளோ? 80லேருந்து 100 வரை எவ்வளோ வருது பாருங்க. 80 to 100. என்னென்ன வருது? 83, 89, 97. இப்போ இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்ணா. இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னம்மா? 269. ஓகே. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இப்படி இருக்குது. அடுத்தது பாருங்கள். குயிக்காக பார்க்கலாம். 1/2 எவ்வளோ? டெசிமல்ல 1/2 டெசிமல் எவ்வளோ? 0.5 சார். 5. 1/3 0. 1/3 0.
மாட்டேங்கிறீங்க 1/3 சார் 7. 1/3 எப்படி 7 வரும்? 1/3 அது 0 பாயிண்டில் தான் வரும். 0 பாயிண்ட் என்ன வரும்? 3 வரும். 3 போட்டுக்கலாம். அடுத்து 1/4 டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 0.25 சார். 0.25 தான் சொல்லணும். 25 சொல்லக்கூடாது தெரியுமா? ஐயோ இது சாரி ஏதோ 0.25 1/4 வந்து 0.25. அடுத்தது 1/5 0.2 சார். ஆமா 1/6 0.167 அந்த மாதிரி வரலாம். 1/6 போட்டுக்கலாம். அது மட்டும் போதும். அடுத்து 1/7 0.1 30க்கு 4 1.4 0.14 வருமா? வரும். அடுத்தது 1/8 எவ்வளோ? 0. ஒன் பை 8 எவ்வளோன்னு கேட்குறேன். 0.22 இல்லை நல்லா பாருங்க. தப்பு. சார் 125 0.125. அடுத்தது 1/9 0.11. அப்போ 1/10 0.1. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அங்கே போய் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த இதெல்லாம் ஜெயிக்க முடியும். சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. போட்டித் தேர்வுன்னா சும்மாவா 50 மார்க் வாங்கினா பாஸ் இல்லை அப்படிலாம் கிடையாது. இதில் எல்லாம் போட்டி போடுவாங்க. அது முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். முதல்ல ஒரு 1000 பேர்னா 1000 பேர் கிடைக்கும். அது நீங்கள் 1001 ஒரு ஆளாக வந்தாலும் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாம் டவுட் இருக்கா இல்லை? இப்போ கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ கொஸ்டின் போகலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் இதெல்லாம் அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை இருமடங்கு ஆக்கும்போது அதன் பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கும்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேள்வி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இது உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜென்மத்திலையும் பார்த்துக்க மாட்டீங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ செவ்வகம்னு எப்படி இருக்கும்? செவ்வகம் என்றால் என்னென்ன இருக்கும்? செவ்வகம் rectangle. L into area equal to L into B. L into B. அதாவது நீளம் into அகலம். நீளம் into அகலம் the area. பரப்பளவு equal to நீளம் into அகலம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க கேள்வி பாருங்க. ஒரு செவ்வக நீளம் மற்றும் அகலத்தை இருமடங்காக்கும் போது அதன் பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கும்? அப்போது முதல்ல ஏரியா கூட LNB போட்டோம். இப்போ 2 மடங்கு ஆகுது. அப்போ புது ஏரியா 1 வச்சுக்கலாம். ஈக்குவல் டு L என்ன ஆகுது? 2L ஆகிடுது. அப்புறம் B என்ன ஆகுது? 2B ஆகிடுது. அப்போ எவ்வளோ? 2L இன்ட்டு 2B எவ்வளோ? 2L இன்ட்டு 2B எவ்வளோ? 2L ஸ்கொயர். 2L ஸ்கொயர். 2L இன்ட்டு 2B L ஸ்கொயர் இன்ட்டு B ஸ்கொயர் சார். என்னப்பா எங்கப்பா வந்ததுங்க? ஏவும் காணும் பியும் காணும். 4LB. அப்போ முதல்ல இருந்த செவ்வகத்தோடைய பரப்பளவு LB,
இப்போ இருக்கிறது 4LB. அப்போ எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது? 2 மடங்கு 4 மடங்கு 2 மடங்கு 4 மடங்கா? 4 மடங்கு சார். எது? 4 மடங்கு சார். 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னு பாருங்கள். முதல்ல கேள்வி பார்த்துருவோம். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை இருமடக்கும் போது அதன் பரப்பளவு டேஸ் அதிகரிக்கும். 4 மடங்குன்னா 400%. ஆன்சரில் இருக்குதா? இல்ல சார். இல்லை. அப்போ எது ஆன்சர் கரெக்டு? எவ்வளோ அதிகரிக்குன்னு கேட்குறாங்க. இப்போ அது என்னன்னு அர்த்தம்னா, இங்கே பாருங்க, முதல்ல 100 இருந்தது, இப்போ 400 ஆயிடுச்சு. 4 மடங்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 300 அதிகரித்து கொண்டது. அவ்வளோதான், அது ஆன்சர். 300 என்பது சார். என்னடா இது வேற, இப்போ லேட்டாக வர்றாங்க இந்த குழந்தைங்க. அப்போ 300% அதிகம் ஆகும். அதுதான் ஆன்சர். இதில் என்ன ஆயிருக்குன்னா, ஆப்ஷனில் 400 கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஆப்ஷன் 400 இல்லை, எல்லாம் 400 போட்டு வெளியே வரும்போது காலர் தூக்கி நான் கரெக்டாக போட்டேன்னு வருவீங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய முட்டை தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். முட்டை தான் கிடைக்கும். தப்பு. அதனால தான் இந்த போட்டித் தேர்வில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கரெக்டுன்னு நினைப்பீங்க, ஆனால் தப்பாக இருக்கும். ஸோ யூ ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதெல்லாம் அந்த நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்க காமியிருக்காத இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்தது என்னடா இது? அடுத்தது இங்கே காணும் போச்சு, இங்கே வந்துட்டோம். அடுத்தது 94வது கேள்வி. 94வது கேள்வி பார்க்குமா? சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பெருசு பண்ணலாம், சிறுசாயிடுச்சு. நான் இப்போ தமிழ் பேப்பர் எடுத்திருக்கேன், இங்கிலீஷ் பேப்பர் எடுக்கல. இங்கிலீஷ் பேப்பரில் இதே மாதிரி பாரு, இங்கிலீஷ் பேப்பர் காமிக்கிறேன். என்ன தமிழ் பேப்பர்லேயே காமிச்சிருக்கார் சார்ன்னு கேட்க மாட்டேன். பாரு, இங்கிலீஷ் பேப்பர் அதே தான். சரி, இதான் இங்கிலீஷ் பேப்பர், இதே தான். அதே தான் இருக்கு, பார்த்தீங்களா? அதே கேள்வி தானே? ஹலோ, அதாவது அதனால தமிழ் பேப்பர் ஏன் கேட்டேன், தமிழ் மீடியம் குழந்தை இருக்கிறனால தமிழ் பேப்பர் எடுத்துட்டேன். ஏதோ ஒரு பேப்பர் எடுத்தா கணக்கு தானே, அது எல்லாருக்கும் புரியும். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 4 கூற்று கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. இந்த 4ல் எது சரி என்று தேர்ந்தெடுக்கவும். x⁻0 × x⁻0 = x⁻0 / x⁻0. x⁻0 என்ன வரும்? x⁻0. 1. ஃபேண்டாஸ்டிக். x⁻0 வந்து 1. அப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கேள்வி பாருங்க. முதல்ல பார்ப்போம். x⁻0 × x⁻0 1 × 1 எவ்வளோ வரும்? 1 × 1 1. அந்த ஈக்குவல் சைனுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது 1. ஈக்குவல் சைனுக்கு ரைட்ல என்ன பார்க்கலாம்? x⁻0 1 / 1 எவ்வளோ வரும்? 1 அது 1 தான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 1, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1. இந்த கூற்று சரி. அது முடிஞ்சு போச்சு. 1 சரின்னு ஆகிப்போச்சு. இப்போ ஆன்சரில் பாருங்க. ஆன்சரில் 1 சரி இருக்கிறது எத்தனை ஆப்ஷனில் இருக்குது? சரி, ஆன்சர் வந்து 1 3 4 இருக்கு சார். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது, அவுட். 2 இஸ் அவுட். ஆனால் இப்போ 1 3 4 தெரியல. அப்போ அடுத்தது போகலாம். 10 + 10 whole power 4. 10 + 10 எவ்வளோ? 10 + 10 எவ்வளோ? 20. 10 + 10 20. அப்போ 20 power 4 20 power 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 × 20 × 20 × 20 எவ்வளோ வருது பாருங்க. 16 வரும். 1 2 3 4 4 சைபர் வரும். 16 போட்டு 4 சைபர் வருமா? வராதா? அதான் 16 போட்டு 4 சைபர் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் 10 power 4 + 10 power 4. 10 power 4 என்ன வரும்? 10 × 10 × 10 × 10. 10,000 + 10,000 எவ்வளோ? 10,000 சார். 10,000. 10 power 4 10,000 + 10,000. இன்னொரு 10 power 4 இருக்குல்ல,
2 10,000 என்ன வரும்? 20,000. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 16 லட்சம் என்னமோ வந்துருக்குது, ரைட் ஹேண்டில் 20,000. அப்போ அது ரெண்டாவது கூற்று தவறு. அப்போ ஆப்ஷன் 1 அவுட்டு, ஆப்ஷன் 2 ஆல்ரெடி அவுட்டு, ஆப்ஷன் 1 and 3 அவுட். இப்போ பார்க்கலாம். 3 பவர் 0 எவ்வளோ? 1 சார். 1000 பவர் 0 1 சார். அது 1 இது 1. அப்போ 1 = 1. அப்போ 3வது கரெக்ட். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? 4th ஆப்ஷன் சார். 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். பாத்தீங்களா? இது வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணணும் கண்ணா, இல்லைன்னா ஏமாந்து போயிடுவீங்க. கவனம் வேண்டும், ரொம்ப கவனம் வேண்டும் இந்த மாதிரி எல்லாம். ஓகே, அடுத்தது -1 தீர்வாக கொண்டிராத சமன்பாடு எது? 4 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. x = -1 வராத சமன்பாடு எது? முதல் சமன்பாடுல x = -1 வருமா? x + 1 = 0ல வரும். அடுத்ததுல வராது. x = -1 வருமான்னு பாருங்க. அடுத்ததுல அந்த +4 அந்த பக்கம் போனால் -4 ஆயிடுது, வரும். அதுவும் -1 தான் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 5x + 7 = 2. 7 அந்த பக்கம் போனால் -7, அப்போ அந்த பக்கம் -5. 5x = -5, அப்போ x = -1 வருமா? வரும். x = -1 தான் வரும் அங்கேயும். 4வது ஆப்ஷன் பாருங்க, x - 1 = 2. இப்போ x = எவ்வளோ? 3. அப்போ அதுதான் -1 வரல. இப்போ 4வது ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. புரியுதா? வெரி குட், ஃபென்டாஸ்டிக், குட் கோயிங். அடுத்தது பாரு, இது என்ன கேள்வி இது? 96வது கேள்வியா? இருங்க, பெண்ணு கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். 90 என்னடா இது? 96வது கேள்வி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? விட்டம் D கொண்ட வட்டத்தின் பரப்பளவு எவ்வளோ? வட்டத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஃபார்முலா தெரியுமா? வட்டத்தின் என்ன? வட்டத்தின் பரப்பளவு ஏரியா. பரப்பளவுனா ஏரியா. பரப்பளவுன்னா ஏரியா. ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை. பை எனக்கு இங்கே எழுத முடியாதனால 22/7 போட்டுக்கிறேன். பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? கரெக்ட் தானே? பை ஆர் ஸ்கொயர். பைக்கு 22/7 போட்டேன், ஏன்னா இங்கே இந்த என்னுடைய கம்ப்யூட்டரில் பையன் போட முடியாது. அப்போ r = d/2வா? ஆரம் என்பது விட்டத்தில் பாதி தானே? அப்போ d/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 22/7. அப்போ அது என்ன வரும்? d/2 ஹோல் ஸ்கொயர் என்ன? d² / 4. இப்போ பை d²/4. அந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். பை d²/4 எங்கே வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி படிங்க. இது சிரிச்சு பண்ணிடலாம். இப்போ கேள்வி தெரியணுங்கிறதுக்காக. ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் தனி வட்டி முறையில் மும்மடங்கு ஆகிறது. அதனுடைய வட்டி விகிதம் என்ன? இது நானே போடுறேன், உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அதனால் அந்த ஃபார்முலா உங்களை கேட்டு அப்புறம் போடுறேன். இப்போது தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷில் I = என்ன PNR/100 கரெக்டா இல்லையா? P என்பது பிரின்சிபல், அதாவது முதல் அசல். N என்பது நம்பர் ஆஃப் இயர்ஸ், வருடங்கள். R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம், /100. இப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, கேள்வி பார்க்கலாம். கேள்வி என்னன்னு பார்த்துடலாமா? கேள்வி என்ன சொல்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகள். அப்போ N = 8 தனி வட்டி முறையில் மும்மடங்கு ஆகிறது அப்படின்னா வட்டி விகிதம் என்ன? அப்போது இருங்க, இப்போது இது ஒவ்வொன்றா போடலாம். N = 8 ஆண்டுகள்னா இப்போ N = 8. N = 8. நமக்கு வேண்டியது R. R = எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை கேள்விக்குறி. P நேராக கொடுக்கல, ஆனால் P வந்து 8 மடங்கு ஆகிறதுன்னு சொல்கிறாங்க.
ஒரு அசல் 1000 கொடுத்தா 8 மடங்கு ஆகுதுன்னா அது 7 மடங்கு எங்கிருந்து வந்திருக்கும்? 7 மடங்கு என்பது அந்த பி 8 மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட 8 ஆண்டுகளில் மும்மடங்கு, சாரி 8 ஆண்டுகள் மும்மடங்கு ஆகிறது. 3 மடங்கு ஆகுது. ஒரு 1000 ரூபாய் அது 3000 ஆயிடுது. அப்போ அந்த 1000 அசல் அது 3000 மொத்தமாக ஆகுதுன்னா அப்போ 2க்கு நடுவால் அந்த 3000த்துக்கும் 1000த்துக்கும் வித்தியாசம் 2000. அந்த 2000 தான் வட்டி. சரியா? அப்போ 2000 வட்டி, 1000 வந்து அசல். அதே மாதிரி போட்டிங்கன்னா இப்போ அசல் வந்து 1000 இது 2000. அசல் வந்து பி என்ன, அப்போ வட்டி என்ன 2p. அப்போது வட்டி வந்து 2p ஈக்குவல் டு பி n ஈக்குவல் டு எவ்வளோ 8 இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 இப்படி போட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஆர் கண்டுபிடிக்கலாமா? இருங்க, இந்த எக்ஸ் சின்னதாக போட்டுக்கிறேன். பெருக்கலுக்கு போட்டுருக்கேன், பெருசாக போடணும். இப்போ இதுலேருந்து ஆர் கண்டுபிடிங்க. ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ? ஆர் ஈக்குவல் டு 2p. இந்த பி அந்த பக்கம் போகும்போது டிவைடட் பை ஆகிடும். இந்த பெருக்கல் இருக்கிறது டிவைடட் பை ஆகிடும். அப்போது டிவைடட் பை பி இன்ட்டு 8. இங்கே 100 இந்த பக்கம் வகுக்குது, அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ இங்கே 100 மேலே வந்துடும். இப்போ போடுங்க பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பி கேன்சல் ஆகி போச்சு. அப்போ மேலே 2 இன்ட்டு 100 200 டிவைடட் பை 8 எவ்வளோ வருது? 200 டிவைட் பை 8 எவ்வளோ வருது? 200 டிவைட் பை 25 தான் ஆன்சர். 25% அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 25%ங்கிறாங்க. பார்க்கலாமா ஆன்சர் இருக்குதான்னு பார்த்துடலாமா? இருக்குதா? செகண்ட் ஆப்ஷன். இப்போ இது தெரியும் எனக்குன்னா, எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பிஎன்ஆர் பை 100ங்கிறது தெரியும். ஆனால் இந்த கேள்வி கேட்டால் தெரியாது, போட முடியாது. காரணம் என்னவென்றால் கேள்வியை பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் நேராக கொடுக்காம அந்த இது அசல் வந்து 3 மடங்கு ஆகிறதுன்னு கொடுத்தான். அப்போ அசல் வந்து 3 மடங்கு ஆகுதுன்னா 1 மடங்கு அசல் முதல் வாங்கின அசல். அப்போ இன்னும் 2 மடங்கு வந்து வட்டியாக வந்திருக்குது. ஸோ அதுதான் வட்டி என்பது 2pன்னு எழுதணும். இந்த அறிவு வேண்டும், அப்போ தான் இது ஜெயிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல்லலாம் நீங்கள் போட்ட கணக்கில் இது மாதிரிலாம் இருந்திருக்காது. அதனால தான் இந்த கேள்வித்தாளில் ஈஸியாக இருந்தாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் ஏன்னா கேள்வி வித்தியாசமாக கேட்குறேன். பாரு, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு யார் ஆன்சர் பண்ணுவோம் பார்க்கலாம். யார் யார் இருக்கீங்கன்னு முதல்ல பார்த்துட்றேன். யாராக இருக்கிறீங்க? செந்தில் யுகேஷ் கிருஷ்ணா இருக்கார். யுகேஷ் கிருஷ்ணா, உங்கள் அப்பாவோட பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்? புரியல சார். உங்கள் அப்பாவோட பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்? எனக்கா சார்? அண்ணன் அண்ணனோ தம்பி ஆகணும் இல்லையா? ஆனால் இந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வி வாழ்க்கையில் யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல சார். வாழ்க்கையில கேட்காத கேள்விதான் இந்த இந்த போட்டி தேர்வில் கேட்பாங்க. நமக்கு தெரியாத விடையா? தெரிஞ்ச விடை தான். எங்கள் அப்பாவோட பையன் என்ன ஆகும்னா அண்ணனோ தம்பியோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் டக்குன்னு கேட்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வரும். பாரு, ஒரு 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 எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டாங்க. இது பாருங்கள், இது உங்களால் கண்டிப்பாக போட முடியும். ஆனால் நம்ம ஏமாந்துருவோம். இங்கே பாருங்கள், சொல்கிறேன். யுகேஷ் கிருஷ்ணா எல்லாரும் பாருங்கள். ஹலோ. எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி, நல்லா பாருங்கள். எக்ஸ் மைனஸ் சி அப்படியே போட்டே போகிறாங்க. அப்படியே போட்டு போய் எக்ஸ் மைனஸ் ஜெட் முடிய போகிறாங்க. இதனுடைய இது என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்னு கேட்குறாங்க. எக்ஸ் மைனஸ் ஏ மல்டிப்ளைட் பை எக்ஸ் மைனஸ் பி மைனஸ் மல்டிப்ளை பை எக்ஸ் மைனஸ் சி, அப்புறம் எக்ஸ் மைனஸ் டி எக்ஸ் மைனஸ் சி அப்படியே போட்டு போய் எக்ஸ் மைனஸ் ஜெட் முடிய போகுது. அதனுடைய என்ன வரும் ஆன்சர்? கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்தே போடுங்க, தப்பு கிடையாது. அப்போ தான் நமக்கு இந்த இந்த எக்ஸாமுடைய திலாலங்கடி நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த எக்ஸாமோட திலாலங்கடி தெரிஞ்சால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஓகே சார். அப்போ அந்த தில்லாலங்கடியை நம்ம தில்லாலங்கடி யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். ஏன் டைம் இப்படி கொடுக்குறான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி அப்படியே போட்டு போய் எக்ஸ் மைனஸ் ஜெட் முடிய போடுறாங்க.
அப்படியே செக்து முடியே போடுறாங்க. அது எல்லாம் எழுத வேண்டாம் தான் டாட் டாட் போட்டிருக்கேன். அப்படி என்றால் அதனுடைய ஆன்சர் எவ்வளோன்னு கேட்குறேன். இது வந்திருந்தது போன வருஷமா அது முந்தின வருஷமா இந்த மாதிரி கேள்வி வந்திருந்தது. சார் என்னம்மா x power 26 இருங்க இருங்க அவங்க சொல்கிறாங்க, அது எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 26 அப்புறம் சார் 0 இருங்க, யாரோ ஒரு பையன் ஜீரோங்கிறார். யார் சொன்னது ஜீரோ? சார் 0 யாரையே சொன்னது? பேர் சொல்லு. கனி ரவீந்திரகுமார். ஆ? கனி ரவீந்திரகுமார். கனி ரவீன்குமாரா? ரவீந்திரகுமார் கனி ரவீந்திரகுமார். என்னடா எத்தனை பேர் வச்சிருக்க? ஏதோ ஒன்று போய் குமாரன் வச்சுக்கலாம். கனி கனி கனின்னு வச்சுக்கலாம். ஜீரோ என்பது சரியான விடை. எப்படி சரியான விடை சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களும் சொல்லுங்க. கனி அப்புறம் சொல்லிட்டு. சரி கனி நீ சொல்லுப்பா, ஏன்ப்பா ஜீரோன்னு சொல்லிட்டேன்? சார் எக்ஸ் எக்ஸ் 0 சார். எக்ஸு எக்ஸோட எதாவது 0 சார். எக்ஸோட எக்ஸோட எதை பெருனாலும் 0 சார். எக்ஸோட எதை பெருக்கினா ஜீரோன்னு யார் சொன்னது? அதான் சார். தப்பு. அது லாஜிக் தப்பு. ஆனால் விட சரியா வந்துருச்சு. ஆனால் உங்க லாஜிக் தப்பு. மதிப்பு 1 வச்சா 0 வரும் சார். என்னம்மா? எக்ஸுக்கும் ஏக்கும் மதிப்பு 1 வச்சா 0 வரும் சார். எக்ஸுக்கு மதிப்பு ஒன்று நீங்களா வச்சுக்க கூடாது. நீங்களா வச்சுக்குவீங்களா? உங்க பேரை மாற்றி வச்சுக்கலாமா? அவ்வளோ வைக்கக்கூடாது. சார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் விடால வருமா சார்? 0 சார். எது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 சார். இப்பதான் வந்திருக்கா. இப்பதான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வருமா வராதா? வரும். அப்ப 0. எதையும் 0 மல்டிப்ளை பண்ண 0. அதனால 0. வெரி குட். கனி உன் மண்டை யூஸ் பண்ணிட்டடா இன்னைக்கு. இத்தனை நாள் மண்டை அப்படியே அமைதியாக வச்சுட்டு இருந்து யூஸ் பண்ணாம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டான். அப்படியே கனி? இல்ல சார். எல்லா நாளும் யூஸ் பண்றியா? எல்லா நாளும் உன்னோட மூளை யூஸ் பண்றியான்னு கேட்குறேன். ஆமா சார். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டியோ? இல்ல சார். பரவாயில்ல, அதே மாதிரி யூஸ் பண்ணு. நீ கெட்டிக்கார பையன் தப்போ. பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று வருமல்ல நடுவால், அப்போ 0 ஆயிடுது. எதை 0 மல்டிப்ளை பண்ணால் 0 0. இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான் உங்களை ஏமாத்திருக்கண்ணே. நம்ம இந்த முதல் சொன்ன குழந்தை மாதிரி x to the power 26ன்னு போட்டு அப்புறம் ஏதோ போட ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி வேறு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் தவறு. 0 என்பது சரியான விடை. ஓகே, இது இந்த கேள்வித்தாள் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். அடுத்த ஒரு கேள்வித்தாளை இந்த கேள்வியை படிங்க பார்க்கல யாரோ ஒருத்தர். 98வது கேள்வி. கனி படி பார்க்கலாம். கனி படி. ஒரு ஆண்டிற்கு முன் வேந்தனின் வயது தனது மகளின் வயதை போல் 8 மடங்கு ஆகும். தற்போது அவரின் வயது மகளின் வயதின் வர்க்கத்திற்கு சமம் எனில் மகளின் தற்போதைய வயது என்ன? ஓகே, இங்க பாருங்க. நல்லா இன்னொரு முறை யாரோ ஒருத்தர் படிங்க. வேற யாரோ ஒருத்தர் படிங்க. ஒரு ஆண்டிற்கு முன் வேந்தனின் வயது தனது மகளின் வயதை போல் 8 மடங்கு ஆகும். தற்போது அவரின் வயது மகளின் வயதின் வர்க்கத்திற்கு சமம் எனில் மகளின் வயது தற்போதைய வயது என்ன? சரி, இது வந்து இங்கிலீஷ் மீடியக்காரங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு வச்சுக்கிறேன். இங்கிலீஷ் மீடியக்காரங்களை இப்போ படிக்க சொல்லலாம். இங்கிலீஷில் வர்றத பாருங்கள். இங்கிலீஷில் வருது எங்கே வந்தது? பாரு, இதுதான் 98வது கேள்வி. படிங்கண்ணா. இங்கிலீஷ் மீடியக்காரங்க படிங்க பாருங்க. 98வது கேள்வி. 1 year ago, Vendan was 8 times as old as a daughter. Now his age is equal to the square of his daughter's age, the present age of the daughter. ஓகே, இப்போ பாருங்க. நானே போடுறத நீங்கள் போட வேண்டாம். எனக்கு கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான கேள்வி. கஷ்டமெல்லாம் இல்லை, ஆனால் இது ட்ரிக்கி. அந்த ட்ரிக்கி ஏன் அந்த ஏன்னா தில்லாலங்கடி பண்ணுறான். இப்போது அப்பாவோட வயசு டேடின்னு வச்சுக்கலாமா? அப்பாவை இல்லை எஃப்னு வச்சுக்கலாம். ஃபாதர். அப்பாவோட வயசு எஃப், ஒரு நம்பர், அது தெரியாத. டாக்டரோட வயசு டின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாதா? வச்சுக்கலாம். இன்னைக்கு அப்பாவோட வயசு எஃப். இது வந்து டாக்டரோட வயசோட வர்க்கம் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? டி ஸ்கொயர் தானே அர்த்தம். எஃப் ஈக்குவல் டி ஸ்கொயரா? Yes sir. ஆமாம். ஒரு வயசுக்கு முன்னாடி அப்பாவோட வயசு என்ன இருக்கும்?
எஃப் மைனஸ் ஒன்று இருந்திருக்குமா? எஸ் சார். ஒரு வயசுக்கு முன்னாடி அப்பாவோட வயசு எஃப் மைனஸ் ஒன் இருந்திருக்குமான்னு கேட்குறேன். கரெக்டா? Yes, sir. டாக்டரோட வயசு என்ன இருக்கு ஒரு வயசுக்கு முன்னாடி? 0. ஜீரோவா? அடப்பாவி. ஒரு வயசுக்கு முன்னாடி டி மைனஸ் ஒன் இருக்கும். இப்போ டின்னா ஒரு வயசுக்கு முன்னாடி டி மைனஸ் ஒன் இருந்திருக்கும். புரியுதா? இன்னைக்கு 8ன்னா நேற்று போன வருஷம் 7 இருந்திருக்கும். அப்போ டி மைனஸ் ஒன். அப்பா இன்னைக்கு 36ன்னா இப்போ 36ல் 1 கழிச்சா 35 இருக்கும். 1 கழிக்கணும். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கீங்களா? என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஓராண்டுக்கு முன் வேந்தன் வயது தன் மகளின் வயதை போல் 8 மடங்கு ஆகும். அப்போ ஓராண்டுக்கு முன் வேந்தனின் வயது எஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் டி மைனஸ் ஒன். எஃப் மைனஸ் ஒன் வந்து 8 மடங்கு டி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 8D மைனஸ் 8. 8 × 1 மைனஸ் 8. அது நல்லா புரிஞ்சுக்கணும். 8 ஈக்குவல் டு மைனஸ் 8. இப்போ எஃப் வந்து என்ன பாருங்க. எஃப் வந்து என்ன முன்னாடி மேலே போட்டிருக்கோம். எஃப் ஈக்குவல் டு என்ன? டி ஸ்கொயர். டி ஸ்கொயர். அப்போ எஃப்க்கு பதிலாக டி ஸ்கொயர் போட்டுமா? டி ஸ்கொயர் மைனஸ் அந்த டிஎல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 8D ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வருது? மைனஸ் 8 இருக்குது. இந்த 1 அந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? 1 அந்த பக்கம் வந்தால் +1 ஆயிடும். அப்போ -7. கரெக்டா? டி ஸ்கொயர் மைனஸ் 8D மைனஸ் 7. இப்போ ஆன்சர் போவோம். இப்போ நீங்கள் போட வேண்டாம். இதுக்கு மேலே போடக்கூடாது. இதுக்கு மேலே ஆன்சர் போய் பார்க்கணும். இடம் பண்ணிக்கிறேன். டி ஸ்கொயர் மைனஸ் 8D ஈக்குவல் டு 7 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஆன்சரில் என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 5ன்னு கொடுத்துருக்கான். இப்போ 5 போட்டு பார்ப்போம் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு. டிக்கு 5ன்னு போட்டால் 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 8 × 5 40. 25 மைனஸ் 40 எவ்வளோ வரும்? -15 வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? -7. அப்போ அது 5 கிடையாது. அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? 6. 6 வருதான்னு பார்ப்போமா? 6 போடுங்க. 6 ஸ்கொயர் 36. 8 6 48. 36 மைனஸ் 48 -12 வரணும். ஆனால் இந்த பக்கம் -7 தான் வரும். இப்போ 6ம் கிடையாது. அடுத்து 7 போட்டு பார்ப்போம். 7 போட்டால் வருதான்னு பார்ப்போம். 7 ஸ்கொயர் வந்து 49. 8 × 7 56. 49 மைனஸ் 56 எவ்வளோ? 49 மைனஸ் 56 -7. இந்த பக்கம் -7 அந்த பக்கம் -7. கரெக்டா? Yes, sir. அப்ப ஆன்சர் என்ன? -7 சார். வேறு 7. வயது மைனஸ்ல வராது. வேறு 7. 7 மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். Okay, sir. ஹலோ புரியுதா? புரியுது. என்ன சார் இது இவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேற வழி இருக்குது. கணக்கில் வந்து பல வகையான வழி இருக்கு. இப்போ ஆன்சர் நமக்கு தெரியாது. சரி, ஒரு ஆன்சர் எடுத்துப்போம். 7ங்கிற ஆன்சர் எடுத்துப்போம். மகளின் இப்பொழுது வயது 7. அதனோட வர்க்கம் என்ன? 49. அப்போ அப்பாவோட இப்போ வயது 49. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட வயது என்ன இருக்கும்? இப்போ 49. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 48. இப்போ மகளோட வயசு 7ன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 6. அப்போ அப்பா வயது 48. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மகளோட வயசு 6. இப்போ 8 மடங்கு இருக்கா? Yes. அப்பா வயது மகள் வயதை விட 8 மடங்கு இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு. ஆன்சர். அப்படி நீங்கள் ஆன்சர்லேருந்து போகலாம். முதல்ல 6 ட்ரை பண்ணுங்க. 6 வந்தால் வராது, அது விட்டுரும். அப்புறம் 7 ட்ரை பண்ண வருது, அப்படியும் போடலாம். மனக்கணக்கிலே போட்டுக்கலாம். இத்தனை எல்லாம் பாருங்க, இங்கே போட்டானல இப்படி இத்தனை எல்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை. இதெல்லாம் போட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு மாதிரி நிறைய கணக்குகள் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும். அதனால தான் அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். ஹலோ ஜென்டில்மேன், புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. நீங்கள் இது எப்படி என்னம்மா இது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட் ஆறுமுகமாக இருக்கணும். அதாவது இந்த கேள்வி ஏதாவது ஒரு கொக்கி வச்சுருப்பான், நம்மளை ஏமாத்துக்கு ஒரு கொக்கி வச்சுருப்பான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் வந்துடும். 99வது கேள்வி பார்ப்போம். கடைசி கேள்வி 99வது கேள்வி பார்த்துடலாமா? 99வது கேள்வி. சரி, எனக்கு சிரிச்சு பண்ணிடலாம்.
சரியான கூட்டினை தேர்ந்தெடுக்கவும். ஒரு படம் கொடுத்து அதில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, கோணங்கள், ஆங்கிள்னா கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 4 3 1 2 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது எது கரெக்டு? இப்போ ஏ ப்ளஸ் பி என்பது டி ப்ளஸ் இக்கு சமமா? ஏ ப்ளஸ் சமந்தா. ஏன்னா ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் டியா? ஆமா சார். அப்ப இந்த மாதிரி 2 கோடு வெட்டும் போது ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் நமக்கு தெரியும். அப்ப ஏ ஈக்குவல் டி தான். அப்புறம் பிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஈயா? ஆமா சார். அப்ப அதுவும் கரெக்ட். அப்போ 1 சரி, 1 என்பது சரி. 1 சரியா இருக்கிற ஆப்ஷன் எங்க எவ்வளவு இருக்குது? 1 2 4வது ஆப்ஷனும் 1 சரின்னு போட்டுருக்குது. அப்ப 2வது ஆப்ஷன் அவுட். அடுத்தது பாருங்க, ஏசிஇ 180 டிகிரியா? ஏ சி இ இல்லையே. இந்த ஒரு கோடு பாருங்க, ஒரு கோடு போகுது, அதில் ஏ இருக்குது, எஃப் இருக்குது, இ இருக்கு. ஏ ப்ளஸ் எஃப் ப்ளஸ் இ 180. ஆனால் எஃப் ஈக்குவல் டு சியா? எஃப் ஈக்குவல் டு சி தானே, ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ ஏசிஇ 3 கூட்டினா 180 வருமா? அது வரும். அப்போ 1 2 2மே சரியா இருக்கிறது ஆன்சர். ஓகே, அப்போ இப்போ என்ன 2 வர்றது? அப்போ 2ம் இல்லை. 2 எல்லா இடத்துலையும் வருதா? ஓகே, அடுத்தது 3 பார்க்கலாம். 3 பி ப்ளஸ் எஃப். ஓகே, பிக்கு அப்புறம் சி ப்ளஸ் இ. பிக்கு நேர் எதிரில் இ இருக்குது, அப்புறம் எஃப்க்கு நேர் எதிரில் சி இருக்குது. அப்போ பி ப்ளஸ் எஃப் அதுவும் சரிதான். அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்ட்? Fourth option இஸ் கரெக்ட். sir. அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை, இது ஒன்று உங்களுக்கு தெரியும். ஆனால் பொறுமையாக நிதானமாக கண்ணுக்குள்ளே விளக்கணை விட்டு பார்க்கணும். அது எல்லாரையும் கரெக்டாக பார்த்து புரிஞ்சு அப்புறம் சொல்லணும். நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தப்பாயிரும். நான் அவசரமாக போடுறேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு தப்பாயிரும். சரியா? ஓகே, நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும்